நேற்று ஸ்ருதி அவர்கள் வந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஜாய் அவர்கள் கைப்பட எழுதினதுன்னு சொல்லி அவங்க ஜூலை மாதத்தில் அவங்க பேசின கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே அவங்களும் இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஒருவேளை செப்பரேஷனில் இருக்கோம் அப்படின்னா அவங்க ஏன் என்ன நாடி பேசணும் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை அவங்களோட நோக்கம் பணம் பறிப்பது மட்டும்தான், என் ஹஸ்பண்ட் கூட நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க போட்டிருந்தாங்க. உடனடியாக 10 லட்சம் கொடுக்கணும், மாதம் 8 லட்ச ரூபா கொடுக்கணும், வீடு வாங்கணும், ஊர் அறிய நான் தான் பொண்டாட்டின்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ப்ளஸ் லீகலி வெட்டட் ஒய்ஃபான என்ன டிவோர்ஸ் பண்ணணுன்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு. கூடவே அவங்க சாட்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையும் அந்த இடத்துல இருக்கும். ரங்கராஜ் அவர்கள் உங்களுக்கு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்துட்டாரு, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் ஃபேக் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அவர்களும் இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்னொன்று தாண்டி பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு ஆன் அ காமன் நோட், லிவனாக இருக்கட்டும், ஒரு லீகலி வெட்டட் ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயும் மெயின்டெனன்ஸ்க்கான உரிமைகள் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இவங்க திரும்ப எடுக்கிற ஸ்டாண்ட் என்னன்னா, அவர் ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கேன்னு சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவங்க ஃபேமிலியோட அக்செப்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இப்போ அந்த ஃபேமிலி வேணான்னு சொல்றதுனால அவர் ஒதுங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க வைக்கிறாங்க இந்த இடத்துல. ஸ்டில் இதுதான் இங்கே கன்ஃபியூஷன்.